பெரிய காதுகள். த லிட்டில் எலிஃபண்ட்ஸ் பிக் இயர்ஸ். ஹலோ குட்டி நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு அழகான கதையை தான் கேட்க போறோம். கதையோட தலைப்பு குட்டி யானையின் பெரிய காதுகள். இது ஒரு நல்ல லெசனை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில தும்பிங்கிற ஒரு குட்டி யானை ஒன்று இருந்துச்சு. தும்பிக்கு மற்ற குட்டி யானைகளை விட ரொம்ப பெரிய காதுகள் இருக்கும். மற்ற எல்லா விலங்குகளும் ஓடி விளையாடும்போது தும்பி தன்னோட பெரிய காதுகளை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கும். என்னோட காதுகள் மட்டும் ஏன் இவ்வளோ பெருசா இருக்கு? மற்றவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்களே அப்படின்னு தனக்குள்ளேயே வருத்தப்பட்டுட்டு இருக்கும். அதனால மற்றவங்கிட்ட பேசுறதுக்கும் விளையாட போறதுக்கும் கூட அதுக்கு ஒரே தயக்கமா தான் இருக்கும். சில குட்டி விலங்குகள் கூட, அடடா, தும்பியோட காதுகள் பாரேன் எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு மெதுவா பேசிப்பாங்க. இதை கேட்ட தும்பிக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாயிரும். என்னோட இந்த பெரிய காதுகள்னால நான் யாருக்குமே பிடிக்காத ஒரு குட்டி யானையா போயிருவேணும்னு நினைச்சிச்சு. அதுக்குள்ள இருந்த அழக பத்தியும் அன்பை பற்றியும் அது புரிஞ்சுக்கல. ஒரு நாள் காட்டுல எல்லா விலங்குகளும் தண்ணி குடிக்க போனாங்க. அங்க ஒரு குட்டி முயல் தெரியாம ஆத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு பள்ளத்துல தவறி விழுந்துருச்சு. ஐயோயோ, என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு குட்டி முயல் கத்துச்சு. ஆனா அந்த சத்தம் ரொம்ப சின்னதா இருந்ததால அதை யாருக்கும் சரியா புரியவே இல்லை. மற்ற விலங்குகள் எல்லாம் குழப்பமாவே என்ன சத்தம் அப்படின்னு முழிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனா நம்ம குட்டி தும்பி யானைக்கு அந்த பெரிய காதுகள் இருந்ததால சின்ன சத்தத்தையும் ரொம்ப தெளிவா கேட்க முடிஞ்சது. முயல் கட்டி ஆபத்துல இருக்குதுன்னு உடனே புரிஞ்சுக்குச்சு. தும்பிக்கு இனி யோசிக்க நேரமே இல்லை. அது வேகமா ஓட ஆரம்பிச்சது. மற்ற விலங்குகள்லாம் தும்பி தும்பி எங்க போகிற அப்படின்னு கேட்டாங்க. தும்பி நேரா பள்ளத்துக்கிட்ட போய் தன்னோட பெரிய காதுகளை நல்லா விரிச்சு முயல் இருக்கிற இடத்த சரியா கண்டுபிடிச்சிருச்சு. அதோட பெரிய காதுகள் ஒரு விசிறி மாதிரி நல்லா காத்த அடிச்சு பள்ளத்துல இருந்த மண்ணையும் விலகி போக வைக்க உதவியா இருந்துச்சு. அப்புறம் தன்னோட நீண்ட தும்பிக்கையால குட்டி முயலை பத்திரமா மேல தூக்கிட்டு வந்துருச்சு. நன்றி தும்பி, உன் பெரிய காதுகளால தான் நான் இன்னைக்கு உயிரோடவே இருக்கேன் அப்படின்னு முயல் குட்டி ரொம்ப சந்தோஷமா சொல்லுச்சு. குட்டி நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? தனித்தன்மையே அழகுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கும். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காம நம்மளோட அழகையும் திறமை திறமையையும் நம்ம முழுசா பயன்படுத்திக்கணும். உன் தனிப்பட்ட பவர் உனக்கு உதவும். நமக்கு எது பலவீனமா தெரியுதோ அதுதான் ஒரு நாள் நமக்கு பெரிய பலமாவே இருக்கும். தன்னம்பிக்கையோட இருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உடனே கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் நல்ல ஒரு கதையை கேட்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சுவாரஸ்யமான கதையில நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.